வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன ஒரு விஷயமா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன காணொளி அப்படின்னா, இன்னைக்கு வெயில் பாருங்கள், சுட்டெரிக்கக்கூடிய வெயில், தாங்க முடியாத ஒரு வெப்பம். இந்த தாங்க முடியாத வெப்பத்தினால பாருங்கள், என்றைக்குமே இல்லாமல், அதாவது 2023ஆம் வருடத்திலே வந்து வெப்பநிலை வந்து இன்று வரை உலக அளவில் இதுதான் வந்து மிகப்பெரிய வெப்பநிலைன்னு சொல்லி போன வருஷம் 2023ஆம் ஆண்டு கோடை வெயிலை வந்து மிகப்பெரிய இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2024ஆம் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து மிக மிக அதை விட மிக மிக ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த சிச்சுவேஷன் எப்படின்னு. இதை வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து வெப்பம் வந்துடுச்சு, இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வெப்ப சூழல்லேருந்து நம்ம வந்து தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு குளிர்பானம், அப்புறம் ஓரஸு, அப்புறம் இந்த மாதிரி இளநீ, அப்புறம் வேண்டியான சில ஃப்ரூட்ஸ் ஐட்டமு, அப்புறம் தகுந்த மாதிரி சாப்பாடு, உணவுகள், அப்புறம் ட்ரெஸ்ஸு, அந்த கோட்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு அதை நம்ம தற்காத்துக்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வெப்பமயம் பூமி வந்து இப்படி வெப்பமயம் ஏன் ஆகுது, என்ன காரணங்கிறதுக்கு சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. நம்ம மனிதனாகிய நம்ம வந்து சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப ரொம்ப வந்து பொல்யூட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நிறைய மாசடைஞ்சு கிடக்குது. இந்த மாசுபட்ட இந்த இதை வந்து ஒவ்வொரு மனிதர்களும் வந்து பொறுப்பேற்றுக்கு தான் ஆகணும். ஏன்னா வாகனங்களை நம்ம பயன்படுத்துகிறோம், அதில் கார்பன் டை ஆக்சைடு வருது, மரங்களை வெட்டுறோம், அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து நிறையா நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் பயன்படுத்துகிறோம். சிலது வந்து அது பூமியை வந்து வெப்பமயத்தை உண்டாக்குறதுனால, குளோபல் வார்மிங்னால நமக்கு வந்து நிறைய கிளைமேட் வெதர் சேஞ்சஸ் வருது. ஓசோன் டிப்ளேஷனால் இன்றைக்கி சூரியனுடைய டைரெக்டாக வருது நமக்கு, அந்த கதிர்வீச்சு யூவி ரேஸ் டைரெக்டாக நமக்குள்ளே வருது. இது இன்றைக்கி மிகப்பெரிய நோயை கொண்டு போய் விடும், உயிர் பலி ஆகும், மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யணும்னா, மரம் வளர்ப்போம். முதலில் மரம் வளர்ப்போம். நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, ஆக்டர் விவேக் சார் செஞ்சுட்டு போன அந்த மரக்கன்றுகளை நட்டிட்டு போனார்ல, அந்த மாதிரி நம்ம வந்து காடுகளை வளம் பெறணும். காடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. குப்பைகளை மறுசுழற்சி பண்ணி சரியான சுழற்சி முறையில் குப்பைகளை கையாளணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியிடக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து அதை ஃபில்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை செய்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது கொடுக்கும். என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, எல்லாத்துக்கும் போய் சேரணும். சுற்றுச்சூழல் பற்றி மக்கள்கள் எல்லாருமே இதை பற்றி நினைக்கணும். ஒவ்வொருத்தரும் நினச்சாங்கனாக்கா கண்டிப்பாக இது அதிக வரக்கூடிய மழை, அதிக வரக்கூடிய வெயில், இந்த இரண்டையுமே வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இதை எவ்வளோதான் உலகம் அப்படியே தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பொல்யூட் பண்ணுறது நம்ம மக்களாகிய நாம் தான். அதனால் நம்ம எது செஞ்சாலும் என்விரான்மெண்ட்டில், அதாவது சுற்றுச்சூழலுக்கு ஒரு நண்பனாக நாமளும் செயல்படணுமே தவிர, சுற்றுச்சூழலுக்கு எதிராளியாக செயல்பட்டு மாசுக்கு உண்டாக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அதனால் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு இந்த ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக நம்ம இந்த உலகத்தை கொடுக்கணும். அதை நம்ம நினைக்கணும். ஸோ சேவ் நேச்சர், சேவ் சாயில், சேவ் எர்த், சேவ் வாட்டர், சேவ் ஆல், சேவ் ஹியூமன் லைஃப். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இன்னும் நிறைய சொல்லலாம். நான் இதிலே சொன்னதில் வந்து நிறைய இடைப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லாமல் போயிருக்கோம். இதை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூரியனுடைய டைரெக்டான வெப்பமயம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு தகுந்த நம்ம வெப்பத்தை வந்து இனியும் வருங்காலத்தை வந்து இதே வெப்பத்தை அதிகப்படுத்தாமல் இனியும் கொஞ்சம் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது ஒரு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களும் கொஞ்சம் சிந்திச்சாங்கனாக்கா இந்த சூழலுக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ காலம் கிடைக்கும். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இந்த வீடியோ நான் இந்த என்னுடைய தளத்தில் நான் போடுறேன். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பாய்.